உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏற்கனவே கல்யாணம் ஆன உன் அண்ணனுக்கு என் தங்கச்சியை 2 தரமா கட்டி வச்சிருக்க. ஏண்டா உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இதுவே உனக்கு கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியா? வீரா, உனக்கு எப்படி இந்த வழியெல்லாம் தெரிய போகுது? நீ என்ன அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்க? வீரா என்ன பேசுற நீ? ஆமா, அக்கா தங்கச்சிக்கு கூட பிறந்திருந்தாதான் அதோட வலி என்னங்கிறது உனக்கு புரியும். நீ அப்படி வளரல, அதனாலதான் யார பத்தியும் எதை பத்தியும் யோசிக்காம உன் அண்ணனோட சந்தோஷத்தை பத்தி மட்டும் யோசிச்சிருக்க. அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. வீரா, நான் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலதான். ஆனா பிருந்தாவை நான் என் தங்கச்சியா தான் பாக்குறேன். எப்பயும் அப்படிதான் பாப்பேன். நான் உன்னை கேக்குறேன், பிருந்தா செஞ்சது திரும்ப செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? இல்ல கார்த்தி அந்த மாதிரி செஞ்சுக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? இவங்க 2 பேர் துசருக்கு யார் பொறுப்பு? விஜய் மறுபடியும் இதே மாதிரி பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? நீ சொன்ன மாதிரி எல்லாம் பண்றதுக்கு டைம் இல்ல வீரா. அதனாலதான் இப்படி ஒரு வேலையை பார்த்தேன். நான் அவங்க நல்லதுக்காக தான் பண்ணேன். சாமி, நீ நல்லது பண்ணது எல்லாமே போதும். தயவு செஞ்சு இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. அக்கா, நீ திருந்திட்டேன்னு நினைச்ச. ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நீ திருந்தலங்கிறத ப்ரூவ் பண்ணிட்ட. ஏன் தப்புதான் மாறா. நீ நல்லவன்னு நினைச்சல, அது ஏன் தப்புதான். வீரா, நான் வெளியில போயிட. வெளியில போன்னு சொன்ன. அக்கா, இந்த வீட்டுல இருக்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அமைதியா இருக்கேன். என்ன இருந்தாலும் நீ என் தங்கச்சி. நீ செஞ்சிருக்கிறது தப்புன்னு தோணாலும் உன்னை காப்பாத்த வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். அதுக்காக மட்டும்தான் உன்னை இந்த ரூம்ல வச்சிருக்கேன். அதை மீறி ஏதாவது பேசுன அப்புறம் உன்னையும் மொத்தமா என் வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டுருவேன். அண்ணன் கிட்ட நம்ம ஒன்னா இருப்போம்னு சத்தியம் பண்ணிருக்கேன். அதுக்காக உன்னை மிச்சம் விடுறேன். நீ வெளியில போ. வீரா, நான் சொல்றேன். நீ எதுவுமே சொல்ல வேணாம். இப்போ நீ போலனா நான் வெளியில போவேன். அதுக்கப்புறம் திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். நான் இப்ப போறேன். ஆனா ஒரு நாள் இது எல்லாமே நல்லதுக்குன்னு உனக்கு புரியும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.